ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோலா உருண்டைக்கு 1/4 கிலோ மட்டன் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கசகசா, 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் வந்து ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இதோட வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மட்டனை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கிங்க. தண்ணி இல்லாமல் புழிஞ்சு போட்டு சேர்த்துங்க, ஏன்னா தண்ணி நிறைய விட்டுடும். இப்போ இதிலே வந்து அப்படியே சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டுரும். நல்லா வந்து மட்டன் வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்து இந்த மசாலாலாம் நம்ம அரைச்சி வச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சம் பொட்டுக்களையும் நான் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது தண்ணியெலாம் நல்லா சுண்ட பிறகு இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரும். இது கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுறோம். இது நல்லா மறுபடியும் அதை ஆற வச்சுட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை பிசைஞ்சிட்டு இதில் வந்து ஒரு முட்டை உடச்சி விட்ருக்கேன். இதில் கொஞ்சமாக முட்டை கொஞ்சம் சேர்த்துப்போம், ஏன்னா பைண்டிங்காக சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையை உருட்டி வச்சுருவோம். இது இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் எண்ணெய் வந்து இப்போ சூடாகிட்டுருக்கு. இப்போ இந்த உருண்டை ஒன்றா எடுத்து பொரித்து எடுத்துடலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க மட்டன் கோலா உருண்டைனா. இதை வந்து குழம்பு நம்ம இந்த கோலா உருண்டையை வந்து நம்ம குழம்பு வைக்கலாம். இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். எடுத்து வச்சுட்டு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் போட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே கரண்டி போடக்கூடாது. ஒரு கொஞ்ச நாளைக்கு கழிச்சு நீங்கள் கரண்டி போடுங்க. கரண்டி போட்டு பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக. இதை நான் எடுத்துகிட்டு மீதி உள்ளதையும் நான் வந்து போட்டு எடுத்துடுறேன். எண்ணெய் வந்து தேவையானப்போ சூடு பண்ணிவிட்டு கம்மி பண்ணிவிடுங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் சூடு இல்லைனாலும் உங்களுக்கு வந்து உடஞ்சி வந்துடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸு.